மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துடைய தலைவர், மண்டல குழு தலைவர், பகுதி கழகத்துடைய செயலாளர் என்னுடைய அருமை அண்ணன் மதியழகன் அவர்களே, இறுதியிலே உங்களிடத்தில் சிறப்புரையாற்றிருக்கிற மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாரத்தான் நாயகன், மனித நேயர், நிகழ்ச்சி நடத்துவதில், பொதுக்கூட்டத்தை கூட்டுவதில், இயக்கப்பணி செய்வதில் சிங்கத்தை மிஞ்ச முடியாது, மா சுப்பிரமணியை மிஞ்ச முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக இயக்கப்பணி ஆற்றுகளுடைய ஆறுயிரன் மாஸ் அவர்களே, வாழும் கலைவாணர் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களின் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை பொதுக்கூட்டம் போட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் தேவையே கிடையாது. குறிப்பாக ஒரு வார காலத்துக்கு முன்னால் இங்கு பாம்பாட்டி எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு போயிருக்கிறார். அவர் வீடியோவை பார்த்தவங்களும் நல்லா தெரியும். நான் குறிப்பாக இந்த கண்ணகி நகரில் பேச போகிறேன்றக்காக அவர் இங்கே பேசின வீடியோவை நான் போட்டு பார்த்தவர் என்ன பேசினாருன்ட்டு. அவர் பேசுனதை அப்படியே சொல்கிறேன். அவர் மைக் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன், நான் மா சுப்பிரமணியை கேட்கிறேன், வீட்டில் தோசை சுடுற மாதிரியே சுட்டிருக்காரு. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக, ஒரு முன்னாள் முதலமைச்சராக பேசினாரானா இதில் கொடுமை என்ன தெரியுமா? அவர் கண்ணகி நகரில் பேசுவதற்கு 6 மாவட்டத்திலிருந்து ஜனத்தை கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. எங்கேருந்து? 6 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டு வந்தாங்க. என் அண்ணன் மா சுப்பிரமணியன் திண்டுக்கல் லியோனிக்கு வெறும் சோழிங்கநல்லூர்ல மட்டும் 10,000 பேரை இந்த கூட்டத்தில் உட்கார வச்சிருக்காரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைவர் வரணுமா, ஆனா உதயநிதி வரணுமா, எங்க அண்ணன் மாசு வரணுமா தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் லியோனியே போதும். இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது ஏதோ பொதுக்கூட்டம் மாதிரி தெரியல. 2026 சோழிநல்லூர்ல உதயசூரியன் உதித்து விட்டது என்பதை காட்டுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. எடப்பாடி பேசுற கூட்டத்தில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? ஸ்டாலின் வந்தார், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினாரான்ட்டு எடப்பாடி பழனிசாமி திருவாய் மலர்ந்திருக்கிறார். என்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு கனவு காண்கிறார், அமாவாசை எண்ணுகிறார், இன்னும் 14 அமாவாசை இருக்கு, 15 அமாவாசை இருக்குன்னு. பைத்தியக்காரா, என் தலைவன் தளபதி ஸ்டாலின் முழு பௌர்ணமி அவர் இருக்கிற வரையில் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அமாவாசை எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இருட்டுக்கு அமாவாசை தான் பிடிக்கும். அதிமுக குறிப்பா சொல்லிட்டு போறேன், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக இந்த ஜென்மத்தில் ஆட்சிக்கு வராது. ஒரே செய்தி சொல்லிட்டு போயிடுறேன். கரகாட்டக்காரன் படம் பார்த்துருப்போம், பார்த்தவங்களா கை தட்டுங்க. கரகாட்டக்காரன் பார்த்தவங்களா? அதுல ஒரு சீன் வரும், யாரும் மறக்க முடியாத சீன். என்ன சீன்னா, செந்திலும் கவுண்டர்மணியும் ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் இருக்காக? அப்ப அந்த கார் நின்று போயிடும். ராமராஜன் டென்ஷன் ஆகி சொல்வார், அட என்ன இந்த டப்பாக்காரை வித்து தொலைய வேண்டியதானேன்ட்டு. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா பட்டியல் போட்டு கடைசியில் சொல்லுவாரு, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. செந்தில் காதுல போய் கேட்பார், அண்ணே சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுனுங்கிறான்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது. எடப்பாடி காம மட்டும் பூச்சி தொங்கி நிற்கிறாரு. அதுவே ஒட்டுமா ஒட்டாதான் தெரியல. இவர் எங்க அதிமுக போய் ஆட்சியில் உட்கார வைக்கிறது? எழுதி வைத்துக்கொள். இன்னொன்னு சொன்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணன் தப்பா எடுத்துக்கூடாது. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாராம். உடனே அவர் வருவாரா போவாரா, என்ன ஆகும் எப்படி ஆகும், இவனுங்களே கலப்பி விட்டு நிற்கிறானுங்க. அதிமுக கூட்டணி சேருமா சேராதா, யார் ஜெயிப்பா யார் தோப்பா, யார் கோட்டையில் இருப்பா, யார் அதிக ஓட்டுவாங்க யார் கம்மியா ஓட்டுவாங்கன்ட்டு இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. தமிழ்நாட்டின் தலை சிறந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா, யார் கோட்டையில் இருப்பா, இதுதான் எல்லா யூடியூபும் பத்திரிகை கேட்டுக்கொண்டிருக்கிறது. டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.